அதுவும் அந்த நைட்ல பப்புக்கு போயிட்டு குடிச்சிட்டு வந்து ஏறதுலாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த பையன் குடிக்கலாம் ரைட் ரீசனு. பையன் பத்த வச்சு இந்த பொண்ணுக்கு தம்ம கொடுப்பான். 2 பேரும் ஆட்டோல வாங்கி தம்ம போட்டு அடிச்சுக்கிட்டு அவன் வருவான். அந்த பொண்ணை ஏற்றி விட்டு அவன் வீட்டுக்கு பயந்துன்னு போயிட்டுருவான். இது ஹாஸ்டல்ல தங்கிக்கிற பொண்ணு. இது ஏறி 2 கிலோமீட்டர்ல தூங்கிடும். நம்ம தட்டி எழுப்புறதுக்கும் ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும். எப்படி மேல அடுத்த பொண்ணு ஊராமட்டு பொண்ணு மேல நம்ம கை வைக்க முடியும்? மேடம் 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 ஆட்டோ ஆட்டினோட ஏந்துக்க மாட்டாங்க. கலாச்சாரத்தை கெடுக்கிறதே இந்த ஹாஸ்டல் பசங்க தான். ஓப்பனா சொல்றேன், நான் போயிட்டு நான் டைரக்டா சொல்றேன். ஹாஸ்டல் பசங்க தான். பொண்ணுங்க வயசு பொண்ணுங்க 18-19 வயசு பொண்ணுங்க. அந்த பையன் தூங்கினா பொண்ணு ட்ரெஸ்ஸே அவுத்துக்குச்சிங்க. ரோட்ல அவ்வளவு பேர் நின்று வேடிக்கை பார்க்கறாங்க. பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க பெத்தவங்க. எவ்வளோ பொண்ணுங்க வண்டியில ஏறுங்க, ஏறி இறங்கி இறங்கும் போது பார்த்தா வண்டி சீட்ல ஒரு மாதிரி ரைட்டு. நம்ம வீட்டு பொம்பளை அந்த மாதிரி ஆயிருந்தா அம்மா போமா நான் கழுவிக்கிறேன். நான் தண்ணி சபரிமலை மாலை போட்டுன்னு இருக்கும்போது அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. நான் வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்து அந்த தீட்டெல்லாம் கழுவி விட்டுருக்கேன் தெரியுமா. இவன் என்னடா இறங்குறான் சும்மா அப்படி திரும்பி பார்க்கலாம். திரும்பி பார்த்தா 2 வீலர்காரன் போகிறத பார்த்தா எனக்கு பின்னாடி தான் எனக்கு தெரியும். எனக்கு 2 வீலரில் இப்படி என்னையே பார்த்துட்டு போவேன். நம்ம ஆட்டோ இப்படி திரும்பி பார்த்தா இவங்க 2 பேருக்கு சிலம்சம் நடக்கும். பின் பேன் இண்டியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். எஸ், என்னதான் வந்துட்டு டெக்னாலஜி வளர்ந்துட்டு போனாலும் சரி, அதே மாதிரி வந்துட்டு டெக்னாலஜியை நோக்கி நம்மளோட சொசைட்டி போனாலும் சரி, எந்தனா வந்துட்டு டெக்னாலஜி வந்தாலுமே சரி, நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு டெக்னாலஜி சம்மந்தமாக ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கும், ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். சில டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆப் மூலியமாக வந்துட்டு ஒரு பைக் வச்சுட்டு இருக்கிறவங்க சம்பாதிக்கலாம்னா டெஃபினட்டாக வந்துட்டு இந்த டிஸ்அட்வான்டேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுநருக்கு ரொம்ப 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 பாதிப்பாக இருக்கும். இதுதான் சமீபத்தில் வந்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனையாக பேசப்பட்டது. இதை பற்றி தான் கருத்தாக பேசுறதுக்காக நம்மளோட பாலு அண்ணா ஆட்டோ டிரைவர் நம்ம கூட இருக்கார். வணக்கம்ண்ணா. சரி, ஓகேண்ணா. ஏன்னா வந்துட்டு டெஃபினட்டாக ஆட்டோக்காரங்க கிட்ட ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா உங்ககிட்டயே அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும், ஒரு நல்ல குணமும் இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சந்திச்சதுலேயே வந்துட்டு ஒரு ரொம்பவே ஒரு எக்ஸ்பென்சிவான பொருளும் சரி உங்கள் ஆட்டோவில் வச்சுட்டு போயிருக்காங்க, அதை நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் கொடுத்தது, அந்த மாதிரி எதனா அனுபவங்கள் இருக்கா? நிறைய விட்டு போயிடறாங்க எங்கள் வண்டியில். நிறைய எங்களுக்கு வந்து மப்சல் பஸ் ஸ்டாண்டு கிண்டி ஆலந்தூர், வெளியூர்லேருந்து வருவாங்க. நல்லா அரை தூக்கத்தில் இறங்குவாங்க. எல்லாமே வந்து நார்த் சைடு பஸ் தான். திருச்சி மதுரை கோயம்புத்தூர், சாரி நார்த் சைடுன்ற திருச்சி மதுரை கோயம்புத்தூர் இந்த சைடு தான் வருவாங்க. நிறைய பேர் தூக்கத்தில் எத்தனை லக்கேஜி ஏன் கேஷு நகை. ஒருத்தவங்க புது கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 80,000 நகை கேஷை விட்டுட்டு போயிட்டாங்க. 80,000 நகை 80,000 நகை அவங்க நாட்டாரு. 80,000 நகை அப்படியே பெட்டியோட வண்டியில் விட்டு போயிட்டாங்க. நான் வந்து மந்தவெளியில் ட்ராப் பண்ணிட்டு திரும்பி கிண்டிக்கு போகிற வரைக்கும் அந்த பெட்டி பின்னாடி இருக்கிறது எனக்கு தெரியாது. நாங்கள் என்னென்னா காலையில் சவாரி எடுத்தோம்னா நேராக ஸ்டாண்டு தான் போவோம். வேற எங்கேயும் ரிட்டர்ன் சவாரி எடுத்த மாட்டோம். ஏன்னா வெடிகள் 4 மணி ரயிலி மணி நேராக ஸ்டாண்டு தான் போவோம். நான் வண்டியை விட்டுட்டு ஸ்டாண்டில் சவாரி பார்த்துட்டு இருக்கேன். பின்னாடி 2 வீலர் வராங்க. அண்ணா அவங்க வண்டியில் பெட்டி விட்டேன். என் வண்டியில் பெட்டி எதுவும் இல்லையம்மா. போய் பார்க்குறாங்க அந்த பெட்டி அப்படியே தான் இருக்கு. அப்படியே எடுத்து கையில் கொடுப்போம். அப்படியும் ஆளே வரல, யாராச்சும் வண்டியில் அடுத்தவங்க ஏறும் போது பார்த்துட்டாங்கன்னா ஒரு பொருள் இருந்ததுன்னா பக்கத்துலேயே மவுண்ட் S1 ஸ்டேஷன் எடுத்து போய் காவல்துறையிட்ட குத்துருவோம். ஐயா அது மாதிரி விட்டுட்டாங்க வந்தா நாங்கள் இட்டு வந்து குத்துறோம் ஐயா. நிறைய வாங்கி கொடுத்துக்குறோம்மா. காசு நகை ட்ரெஸ்ஸு நிறைய விட்டு போயிருக்கேன். நிறைய எடுத்து கொடுத்துருக்கேன். நானும் மறக்க முடியாத அனுபவம் என்ன இருக்கா? ஃபோன் நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்கம்மா. அதுவும் எல்லாமே காஸ்ட்லியான ஃபோனை தான் இருக்குது. ஐஃபோன் கீஃபோன்லாம் நிறைய மிஸ் பண்ணிக்கிறாங்க. அதை எடுத்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? எங்களுக்கு ஒன்றும் யூஸ் கிடையாது. நம்மளை நம்பி வராங்க, அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்து. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, தம்பி நீ எடுத்து வந்து குத்துருப்பான்னுவாங்க. அதே அட்ரஸுக்கு எடுத்து போய் கொடுத்தோம்னா அவங்களே விருப்பப்பட்டு ஒரு 500-1000 கொடுப்பாங்க. சந்தோஷமாகிட்டு வருவோம். அந்த ஃபோனை எடுத்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதில் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் இருக்கும். ஒரு எக்ஸாம் விஷயம் இருக்கலாம், ரொம்ப முக்கியமான ஃபோட்டோ இருக்கலாம். இப்போ நம்ம ஃபோன் மிஸ் ஆனால் மட்டும் நம்ம விட்டுருவோமா? எவ்வளோ ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறது மிகப்பெரிய தப்பு. கஷ்டப்பட்டதே நிற்க மாட்டேங்குது. அதெல்லாம் எங்கே நிற்க போகுது? கப்பல்ஸ் எல்லாம் உங்கள் ஆட்டோவில் ஏறினாங்கன்னா என்ன மாதிரியான மனநிலை இருக்கும்? கப்பல்ஸ்லாம் ஏறுறாங்க தாம்மா. எல்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒஸ்ட்டு. அதுவும் இந்த நைட்டில் அந்த பப்புக்கு போயிட்டு குடிச்சிட்டு வந்து ஏறுறதுலாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த பையன் குடிக்கிறான் ரைட் ரீசனு. பையன் பத்த வச்சு இந்த பொண்ணுக்கு தம்ம கொடுப்பான். 2 பேரும் ஆட்டோவில் வாங்கி தம்மை போட்டு அடிச்சுக்கிட்டு பட்டாத்துக்கு செல்லில் பாட்டை போட்டுன்னு அமங்கலம் பண்ணிட்டு 2 பேரும் போதை நிறைய நடக்கும். அதெல்லாம் ஒரு ஹோட்டலில் சனிக்கிழமை நைட் ஆனால் எடுத்துங்களேன் சிட்டியை, ஒரு ஹோட்டல் வாசல்லையும் கம்பல்சரி பப்பு நடக்கும். பப்பில் குடிச்சிட்டு வர்றது எல்லாமே அமங்கலம் பண்ணுறது தான். ஆட்டோவில் ஏறி மேக்ஸிமம் 2 கிலோமீட்டரோட போயிருக்க மாட்டேன். சல்லுன்னு தூங்கிடுவாங்க. அவன் வருவான், அந்த பொண்ணை ஏற்றி விட்டு அவன் வீட்டுக்கு பயந்துன்னு போயிட்டுருவான். இது ஹாஸ்டலில் தங்கிக்கிற பொண்ணு. இது ஏறி 2 கிலோமீட்டரில் தூங்கிடும். நம்ம தட்டி எழுப்புறதுக்கும் ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். எப்படி மேலே அடுத்த பொண்ணு ஊராமட்டு பொண்ணு மேலே நம்ம கை வைக்க முடியும்? மேடம் 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 ஆட்டோ ஆட்டினோட ஏந்துக்க மாட்டாங்க. ஏதாவது தண்ணி கிண்ணி எடுத்து மூஞ்சில் அடித்து அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஒரு சிலர் காசு தராமலே போயிருக்காங்கம்மா. தூங்கி இருந்துச்சு, நம்ம அவங்கள தொட முடியாது. எப்படி நம்ம தொட முடியும்? ராத்திரி 2 மணிக்கு ஒரு பொண்ணு நம்ம தொட்டி நில்லுமா காசு கொடுமான்னு கேட்டால் வரவன் பார்க்குறோன்னா நினைப்பான் என்ன. அந்த மாதிரி நிறைய சவாரி நான் மிஸ் பண்ணிட்டு காசு வாங்கலாம் வந்திருக்கேன். சரி ரைட்டு, அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம தலையெழுத்து அவ்வளோதாண்டா அப்படின்னு. அதே பார்த்து மறாவது வருவாங்களா, பப்புக்கு வருவாங்களான்னு பார்ப்பேன், வர மாட்டாங்க. அவங்க வேறு ஹோட்டல் போய்டும்.
நிறைய இருக்காங்க அது மாதிரி கஸ்டமர், லேடிஸ் கஸ்டமர். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி கேர்ள் இந்த வீட்டில் இருக்கிறவங்க அது மாதிரி கிடையாது. இந்த ஹாஸ்டலில் இருக்கிற பசங்க தான் ரொம்ப வெளியூர்லேருந்து வந்தவங்க. கலாச்சாரத்தை கெடுக்கிறதே இந்த ஹாஸ்டல் பசங்க தான். ஓப்பனாக சொல்கிறேன், நான் போயிட்டு நான் டேரெக்டாக சொல்கிறேன், ஹாஸ்டல் பசங்க தான். ஏன்னா குடும்பத்துலனா இப்போ நம்ம வெளியூர் பசங்க, வெளியூர்ல தான் நீங்க தங்கி படிக்கிற பசங்க தான் ஒவ்வொருத்தங்க கூட பைக்ல வந்து. அதான் வெளியூர்னா இப்போ நார்த் சைடுல இருந்து வரவங்களா இல்ல வந்துட்டு ஊர் சைடு நார்த் சைடு எல்லாமே சேர்த்து தான் சொல்லலாம். ஏன்னா தமிழ் ஆள்லாம் அதிகமாக நல்லா தெளிவாக தெரியுது தமிழ் பேசுறது. ஓப்பனாக பப்ளிக் பிளேஸில் தம் அடிக்கிறாங்க. அந்த மாதிரி அடித்தா பிடிச்சி கொடுக்குறதுக்கோ அடிக்கிறதுக்கோ ஒரு தண்டனை பண்ண ஒரு சட்ட ரூல்ஸ் கவர்மெண்ட் போடட்டும். எவ்வளோ பேர்த்து ஒரு நாள் அடிப்பேன் நான், ஏன் செருப்பாலே அடிப்பேன் ஒருத்தரை. பொண்ணுங்க வயசு பொண்ணுங்க 18-19 வயசு பொண்ணுங்க, அந்த பையன் தூக்கினா பொண்ணு ட்ரெஸ்ஸே அவுத்துக்குச்சிங்க. ரோட்டில் அவ்வளோ பேர் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க பொண்ணு. எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க பெற்றவங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு அடுத்தவங்கள்ட்ட உடம்ப காட்ட பொத்தி வளர்த்துருப்பாங்க. இன்னைக்கு உன்னை நம்பி இந்த ஊரில் படிக்க வைக்கிறாங்க, நீ போய் உங்க கூட நம்பி ஆட்டம் போகிறான். அவன் என்ன நான் கலந்து ஊற்றுவேன் போதையாகணும். இந்த நிலைமை தேவையா? ஆட்டோவில் பட்டு அப்படியே ஆட்டோ ஃபுல்லாக வாந்தி. அவன் ட்ரெஸ்ஸை சரி பண்ணுறான், சரி பண்ண முடியல. அவ்வளோ டைட்னஸாக போட்டுன்னு வர்றது ட்ரெஸ்ஸே ஒரு பெண்ணுக்கு வண்டி ஃபுல்லாக வாந்தி. அவன் சொல்கிறான், அண்ணா நான் வாட்டர் வாஷ் கூட காசு கொடுத்துறேண்ணா, ப்ளீஸ் நான் வண்டி எடுங்க நான் இங்கேருந்து. ஏன்னா எல்லாம் பார்க்குறாங்க, க்ரோடு பார்க்குறாங்க. அங்கே அந்த 12 o'clock மேலே பப்பு விட்டுருவாங்க, போலீஸ் கிளீஸ் ரேட்டு கீடு வந்தால் விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகுனா எல்லாமே வெளியில் வந்துடுவாங்க. அவ்வளோ க்ரோட் நிற்குது. அவன் என்ன பண்ணுவான், அப்படியே தூக்கி ஆட்டோவில் அனுப்பிச்சு நான் கொஞ்சம் எடுங்க, இந்த சைடு எல்லாம் அவுத்து விட்டானா எடுங்கண்ணான்றான். வண்டி ஃபுல்லாக வாமிட் பண்ணது பொண்ணு. என்ன பண்ண முடியும்? அந்த நாட்டத்திலேயே நானும் ஆட்டோ ஓட்டியுமே இறக்கி விட்டுட்டு வந்தேன். வேற என்ன பண்ண முடியும்? இவ்வளோ பண்ணியும் உங்க மேலே வந்துட்டு கருத்துக்கள் வரும், நீங்கள் சரியா வண்டி ஓட்டல. அதான் சொல்கிறேன்ல, ஒரு சிலர் பண்ணுற தப்பால் எல்லா ஆட்டோ டிரைவரும் குத்தம் சொல்லக்கூடாதுப்பா. எவ்வளோ பொண்ணுங்க வண்டியில் இறங்கி இறங்கும் போது பார்த்தா வண்டி சீட்டில் ஒரு மாதிரி ரைட்டு. நம்ம வீட்டு பொம்பளை அது மாதிரி ஆயிருந்தா போமா நான் கழுவிக்கிறேன். நான் தண்ணி சபரிமலை மாலை போட்டுன்னு இருக்குமோ அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. நான் வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்து அந்த தீட்டெல்லாம் கழுவி விட்டுருக்கேன் தெரியுமா? மென்சுரேஷன் டைம் சொல்லுங்கள். ஆமாம், அந்த மாதிரிலாம் நாங்கள் எவ்வளோ பார்க்குறோம். ஏன் இப்போ இறங்கின ஏறனில்ல தப்புமா, காசு கொடுத்துருப்போமா, வாட்டர் வாஷ் பண்ணுமா, சண்டை போட முடியுமா ஒரு பிள்ளைகிட்ட? நம்ம வீட்டு பிள்ளை அது மாதிரி பண்ணால் நம்ம ஏற்றுப்போமா? அந்த மாதிரி நினச்சி தான் விட்டுப்போம். அதாவது ஒரு சிலர் ஆட்டோ டிரைவர் பண்ணுற தப்ப எல்லாரையும் நீங்கள் குத்தி காட்டவே கூடாது. ஒரு சிலர் இன்னும் நாங்கள் ரீசனாக தான் வண்டி ஓட்டிருக்கோம். இந்த புதுசாக வர பசங்க ஏதோ பண்ணுதுன்றதுக்கோசலாம் நீங்கள் எல்லா ஆட்டோ டிரைவர் குத்த சொல்லுங்கள். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களாண்ணா? எக்ஸ்பீரியா அந்த மாதிரி பண்ணுறதுலாம் இப்போ அந்த இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதுலாம் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்ததுமா. இப்போலாம் அந்த மாதிரி என்றைக்கு இந்த ஆன்லைன் ஃபோன் வந்தது அன்றைக்கே முடிஞ்சு போச்சு சொல்லி. அதெல்லாம் ஒரு டைமில் வந்து நிறைய பேர் வீட்டிலேருந்து மிஸ் ஆகி வந்துடுவாங்க. மிஸ் ஆகி வந்துட்டு அண்ணா எனக்கு ஏன்னா வீடு எடுத்து விடுங்க, ஏன்னா தங்கறதுக்கு என்ன இடம் கொடுங்க, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் வீட்டுக்கெலாம் போக மாட்டேன், எனக்கு தங்கச்சியா நினச்சிங்கோ, இல்லை நான் உங்க கூட இருந்துக்கிறேன், வேலைக்கு சேர்த்து விடுங்க. அவங்க எதனால் வந்து அந்த மாதிரி பேசுகிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. ஒரு வேளை நம்ம கூடவே இருந்துடலான்றதுக்கோசம் கூட பேசலாம் ஒரு சிலர். அந்த மாதிரிலாம் இருக்காங்க ஒரு சிலர். தப்பான எதனா மிஸ்பிஹேவ் பண்ணி உங்ககிட்ட வந்துட்டு ஆட்டோ ஓட்டிகிட்டே இருக்கும் இது வரைக்கும் என்கிட்ட அந்த மாதிரி ஒரு சிலர் நடக்கலாமா? ஆனால் வண்டியில் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வருவாங்க. ஏன் 2 கப்பல் சர்க்கிள்ல யாருன்னா சொல்லியிருப்பாங்களே என்கிட்ட இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடந்தது, அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதுனா ஷேர் பண்ணியிருக்காங்களா ஆட்டோ ஓட்டுனர்? இல்லைம்மா, அந்த மாதிரி நான் பொதுமக்கள்கிட்ட அது மாதிரி நான் எதிர்பார்க்கல, இது வரைக்கும் நான் கேள்விப்படலை. சும்மா நம்ம பொய் சொல்லக்கூட அடுத்தவங்க வீட்டு பொண்ணு மேலே சரி. ஆனால் வண்டியில் ஏறும் கப்பல் சேருதுன்னு பாருங்க, தேவையில்ல சிலிம்சம் பின்னாடி பண்ணிட்டு வரும். அதெல்லாம் பார்ப்போம். ஒரு சில இடத்துல நான் இடையில இறங்கிடுங்கன்னு காசை கூட வாங்க மாட்டேன், இறங்கி கூச்சமே இல்லாம. ஆமா, கூச்சமே இல்லை. இத்தனையும் நான் சைடு கட்டுற வண்டியில் ஏறனோடனே இறக்குவாங்க. இது என்ன இந்த டைம்ல இறக்குறாங்களே, ஏன் சார் நான் ஒன்றும் இல்லை, நான் குளிர்து நானுவோம். குளிராது வெயில் டைம்ல நாங்களே வெந்து டென்ஷன்ல ஓட்டுவோம். ஆனா இருந்தா இறக்கிறோம். இப்போ என்னடா இறக்குறான், சும்மா அப்படி திரும்பி பார்க்கலாம். திரும்பி பார்த்தா 2 வீலர்காரன் போறத பார்த்தா எனக்கு பின்னாடி தான் எனக்கு தெரியும். எனக்கு 2 வீலர்ல இப்படி என்னையே பார்த்துட்டு போவோம். நம்ம ஆட்டோ இப்படி திரும்பி பார்த்தா இவங்க 2 பேருக்கு சிலம்சம் நடக்கும். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை பண்ணுங்க ஒரு சில ஜென்மங்க. என்ன பண்றது? சரி, ஓகேண்ணா. இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஒரு சில ஸ்கூல்ஸ்க்காக எல்லாம் ஆட்டோ எல்லாம் ஓட்டுவாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்? இப்போ ஒருத்தர் வந்துட்டு ஸ்கூலுக்காக ஆட்டோ ஓட்டுறாருன்னா எஃப்சி கரெக்டாக இருக்கணும், ரன்னிங் போர்டு எல்லாம் கரெக்டாக இருக்கணும், வண்டி பக்காவாக இருக்கணும், இந்த மாதிரி என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்? ஸ்கூல் ஆட்டோ ஓட்டுறவங்க மேலே இது வரைக்கும் தப்பு வந்ததே கிடையாது சென்னையில் தமிழ்நாட்டிலே நான் கேள்விப்படல. ஸ்கூல் பஸ் மேலே வேணால் தப்புன்னு ஒத்துக்கிறேன். ஸ்கூல் ஆட்டோ டிரைவர்லாம் உண்மையிலே சொல்கிறேன் பர்ஃபெக்டாக இது வரைக்கும் ஓட்டி இருந்தாங்கிறாங்க. கரெக்ட் டைமிங்கு போவாங்க. நம்ம அந்த ஊராமுட்டு புள்ளியை நம்ம புள்ள மாதிரி நினச்சி கரெக்ட் டைமிங் போய் கரெக்ட் டைமிங் கூட்டு வந்து தான் விட்டுன்னு இருக்காங்க. ஸ்கூல் சவாரி எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நல்லது கெட்டது வாழ்வு சாவு ஒரு ஆட்டோ டிரைவர் எங்கேயுமே போக முடியாது. ஏன்னா ஊராமுட்டு புள்ளியை நம்ம ஸ்கூலில் ஏறணுமே அப்படின்னு சொந்தக்காரன் செத்துருவான், அது கூட போக முடியாது. ஆனால் எங்கள் ஸ்கூலாண்ட போய் நிற்பான், ஊராமுட்டு குழந்தைங்களை பத்திரமாயிட்டு போய் வீட்டில் ஒன்று. அந்த மாதிரி ஸ்கூல் சவாரி பொறுத்த வரைக்கும்
உண்மையிலே சொல்கிறேன், ஆட்டோ டிரைவருங்க பர்ஃபெக்டாக ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு குறை கிடையாது. இல்ல பெர்ஃபெக்ட்டா ஓட்டுறாங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், வண்டி எல்லாம் இப்படி எல்லாம் வச்சுக்கணும். வண்டி எப்பவுமே நார்மலாவே வண்டி எப்பவுமே கரண்ட்ல தான் இருக்கும். ஆட்டோ ரீசனா வண்டி ஓட்டுறவங்க எப்பவுமே கரண்ட்ல தான் வச்சுப்பாங்க. கரண்ட் இல்லைன்னு தெரிஞ்சாலே அந்த வண்டியை பிரிச்சுட்டு இன்னொரு வண்டி வாடகை வண்டி எடுத்து அந்த வண்டி ரெடி வர வரைக்கும் வேற வண்டி ஓட்டுவாங்க. மெயினாக ஸ்கூல் பசங்க விஷயத்தில் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். அதுவும் உயிர் தான், மற்றவும் உயிர் தான். மெயினாக குழந்தைகளை கூட்டும்போது சின்ன பசங்களுக்கு தெரியாது. இப்போ பெரியவங்கன்னா இந்த பக்கம் பள்ளங்குது காலை நம்ம வைக்கக்கூடாதுன்னு தெரியும். ஆனால் சின்ன பசங்களுக்கு தெரியாது. அதனாலே பார்த்தீங்கன்னா சைடு கம்பிலாம் நாங்கள் வச்சுப்போம். இந்த குட்டி பசங்க ஏறி குச்சி போது 2 பக்கம் கம்பி வச்சுப்போம். ஃப்ரண்ட்லேயும் டிரைவர் கிட்ட வந்து ஏன்னா சிலிம்ஸ் பண்ணக்கூடாது, சிக்கல்கெல்லாம் பண்ணுங்க சின்ன பசங்க, அதனால் அந்த பக்கம் கம்பி வச்சிருவோம். ஓரளவுக்கு சேஃப்டியாக தான் வச்சுப்போம். ஆட்டோ சேஃப்டியாக தான் இருக்கும் ஸ்கூல் சவாரி பொறுத்த வரைக்கும். சூப்பர். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பிரசவத்துக்கு இலவசம்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரங்க நம்ம அந்த டைம்ல கேள்விப்பட்டோம். இன்னும் அந்த மாதிரி ஓட்டிட்டு இருக்காங்களா நிறைய பேர்? இன்னும் ஓட்டிட்டு தான் இருக்கும். பிரசவத்துக்கு இலவசம் எப்பவுமே ஓட்டிட்டு தான் இருக்குது. நாங்கள் காசே கேட்க மாட்டோம். ஒருத்தவங்க கன்சீவாக இருந்து ஹாஸ்பிட்டலு, நான் நிறைய வாட்டி எக்மோர் இட்டு போயிருக்கேன், கோசா ஹாஸ்பிட்டல் இட்டு வந்திருக்கேன். விருப்பப்பட்டு ஒரு சிலர் 100-200 கொடுப்பாங்க. இது ஆப்ல புக் பண்ணாலும் சரி, உங்ககிட்ட சவாரி கேட்டாலும் சரி, காசு கேட்க மாட்டீங்க. ஆப்ல புக் பண்றாங்கன்னா அவங்க என்ன கண்டிஷன்ல புக் பண்றாங்க எனக்கு எப்படி தெரியும்? நீ கன்சீவா இருந்து புக் பண்ற எனக்கு தெரியும் இல்லனா? நேரா நாங்க போய் பார்க்கும்போது தான் தெரியும். ரைட்டு. இப்போ இட்டுமே விட்றோன்னு வச்சுக்கலாம், இப்போ ஒரு இடத்துக்கு போறோன்னு வச்சுக்கலாம், பில்லு 300 ஆகுதுன்னு வச்சுக்கலாம், அவங்களும் விருப்பப்பட்டு ஒரு 100-200 கையில கொடுத்துருவாங்க. நாங்கள் கேட்க மாட்டோம். ஒரு சிலர்லாம் 300 விட 500 கொடுப்பாங்க. ஆனால் சேஃப்டி ஆகிட்டு வந்து விட்டீங்க, ரொம்ப சந்தோஷம்ண்ணா, ஆம்புலன்ஸோட ரொம்ப சேஃப்டியாக பொறுமையாக வந்தீங்க அப்படின்வாங்க. கொடுத்தா வாங்கிக்க வேண்டியது தான். ஏன்னா அன்னையிலேருந்து நம்ம பிரசவத்துக்கு இலவசம் ஓட்டின்னு இருக்கோம். கொடுத்தா வாங்கிக்க வேண்டியது தான். கொடுக்கலன்னா உண்மையிலேயே சொல்கிறேன், கேட்கக்கூடாது. இதுவரையும் நான் கேட்டதில்லை. ஒரு டாக்டரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க, ஒரு BMW கார் நிற்கிது ரோட்டில், அந்த டாக்டரு இறங்கி நின்று கை போடுறாரு. அவர் டாக்டரா என்னாலாம் எனக்கு தெரியாது. நான் நிறுத்திட்டேன், அண்ணா கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் போங்க, அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான், இட்டுன்னு போய் விட்றேன். நம்ம வேளச்சேரியில் இட்டுமே விட்டோடனே அவர் எனக்கு காசே தர கடகன்னு ஹாஸ்பிட்டலில் போயிட்டார். எனக்கு என்ன ஆச்சு, ஏன் காசு தர போயிட்டாரு? ஒரு 10 நிமிஷம் கால் வர நான் உட்காந்துட்டு இருக்கேன், வரல அவர். ஏது இறங்கி நான் வேகமாக உள்ளே போகிறேன், அவர் மாஸ்க்ஸ்லாம் போட்டுன்னு கையில் க்ளோஸ் எல்லாம் கட்டிட்டு வெளியே வர்றாரு. வந்துட்டு நிறைய கையை பிடிச்சினாரு. அண்ணா ரொம்ப நன்றிண்ணா, நான் வேறு ஹாஸ்பிட்டல் இருந்தேன், என் அம்மா உடம்பு சரியில் வந்து வரவில்லை, கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நீ எங்கள் அம்மாவே உயிரை காப்பாற்றி கொடுத்து, நீ தான் எனக்கு கடவுள்ன்ற. நல்ல டாக்டர் தான் கடவுள் கையெழுத்து கும்பிட்டு பார்த்துக்கிறீங்க. அந்த டாக்டர் அவ்வளோ பேர் டாக்டர் என்னை கையெழுத்து கும்பிட்றாரு. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் இது. எனக்கு அவர் கும்பிட்டோன்னே எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டேன். சார் வேணாம் கிளம்புறேன் சார். அவர் எதுவுமே பேசலை, எனக்கு கூப்பிட்டுமே கேபினில் உட்கார வச்சு காஃபி வர வச்சு கொடுத்து பாக்கெட்டில் 500 ரூபா மணியை வச்சு போயிட்டாங்க. ரொம்ப நன்றிண்ணா, ஏதோ இருந்தாலும் உங்களுக்கு கூப்பிட்றேண்ணா அப்படின்ட்டு. BMW காரில் வந்து நிற்குது, அந்த கார் நிற்குது ஒரு வண்டி. அப்போ யார் உதவுறது இந்த இடத்துல? ஆட்டோக்காரங்க தான். ரோட்டில் அடிபட்டு ரத்தம் போகிற வரைக்கும் ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் நிற்பீங்களா, இல்லை ரேபிடோ பைக் வர வரைக்கும், இல்லை ரேபிடோ கார் வர வரைக்கும் நிற்பீங்களா? அந்த டைம்ல எவன் ஆட்டோக்காரன் வரான் அவன் தான் தூக்கி ஃபர்ஸ்ட். இதே நான் என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு விஷயம் சொல்லுமா. ஒருத்தர் எலக்ட்ரிசிட்டி ஷாக் அடிச்சிட்டு கீழே வந்துட்டாரு. பக்கத்துலயே வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க வந்துட்டு இல்ல பெரிய மருத்துவமனைக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த ஆட்டோக்காரர் வரல. கேட்டா வந்துட்டு சரி இருக்கு நான் வரமாட்டேன்றாரு. ஓகே ரைட், தப்பு தானே அது? ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்து நாங்க விட்டோம்ல. ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் அவரு கூட்டு போல, பக்கத்துலயே இருந்ததுனால தூக்கிட்டு போயிட்டு விட்டாங்க. என் வீட்டு கீழே நடக்குதுண்ணா இது, நான் என் கண்ணு எதிர்க்க பாக்குறேன். அந்த ஆட்டோக்காரங்க அதுக்கப்புறமா டாக்டர் எல்லாருமே சேர்ந்து சத்தம் போட்டதுக்கு அப்புறமா அவர் போறாரு. அப்போ நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து உங்களை பத்தி நீங்க சொல்றீங்க. ஆனா நான் ஏன் இதை சொல்றேன்னா, இந்த மாதிரியும் ஒரு சில ஆட்டோ ஓட்டுநர் இருக்காங்க. அப்போ நானும் வந்துட்டு அவருக்கு உயிர் பயம், வண்டியில ஏறி ஏதாவது ஒன்று ஆயிட்டா நம்ம கேஸுனாலே நம்ம அவருக்கு ஒரு உயிர் பயம். புரியுதா? அவர்கிட்ட என்ன லைசன்ஸ் இல்லையோ இல்லை எதனா ஒரு ரீசன் இருக்கலாம். அவர் வராதுக்கு இப்போ வண்டியில ஏத்திட்டு போறாருன்னா, வண்டியில போகும்போது அவர் இறந்துட்டாலோ இல்லை ஏதாவது ஒன்று ஆகிட்டாலோ, எந்த வண்டியில் வந்து அப்படின்னு காவல்துறை நோண்டும் போது அந்த வண்டி டிரைவரை கூப்பிட்டு அந்த வண்டி டாக்குமெண்ட் எடுக்கும் போது, அப்போ அந்த வண்டியில் எதனா ஃபால்ட் இருந்தால் அவர் யோசிச்சு கூட பயந்து வராத இருக்கலாம். இப்போ நாங்களாம் தைரியமாக வருவோம், எங்களாம் ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. நைட்டு 12-2 மணி எங்கே வேணாலும் வருவோம். அப்போ அந்த மாதிரி ஓட்டுறதும் தப்பு தான்ண்ணா? தப்பு தான்மா. நான் இல்லை நான் சொல்கிறேன், அதான் சொல்கிறேன். இந்த ஒரு சிலர் பண்ணுற தப்பு எல்லாரும் நான் குத்தம் சொல்ல விரும்பல. ஒரு சிலர் தப்பு செய்கிறாங்க தான். அந்த ஒரு இதை தப்பை திருத்துறது யார் திருத்தணுன்றீங்க? கவர்மெண்ட் தான் திருத்தணும். அதான் நான் சொன்னேன், எல்லா விஷயத்துலயுமே ஒரு அட்வான்டேஜும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜும் கண்டிப்பா, நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். இப்ப நீங்க ஒரு நல்ல இப்ப ஊரை சுத்தம் பண்ணணும்னா நீ தான் சுத்தம் பண்ணணும். ஆமா, அந்த மாதிரி ஊரை சுத்தம் பண்ணா அரசாங்கம் தான் சுத்தம் பண்ணணும். ஓகேவா? உன் வீடு குப்பையா இருந்தா டெய்லி போய் 10 தேர்ந்து வருவே நீ? இல்லனா அதே மாதிரி நம்ம வீடை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாதான் நம்மளால நாடை சுத்தம் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்க எப்படி கரெக்டா பஞ்சுவலா உங்களோட ஆட்டோ நீங்க ஓட்டிட்டு இருக்கீங்களோ
இதே மாதிரி எல்லா ஆட்டோ ஓட்டுநரும் இருந்தாங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. எல்லா ஆட்டோ ஓட்டுநரும் இருக்கிறோமா, ஒரு சிலர் பண்ற தப்பை நீ ஒரு வண்டி ஓட்டிட்டு வர, அந்த வண்டி கரண்ட்ல இருக்குதா, எஃப்சி பார்ல இருக்குதா, இன்சூரன்ஸ் பார், உன் லைசன்ஸ் தான் நான் கண்டுபிடிக்க முடியும். இதை வந்து ஒரு டிராஃபிக் தான் கண்டுபிடிக்கணும். ஒரு இப்போ அவன் குடிச்சிட்டு வரான்னு கரெக்டாக எப்படி நீ எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கிற? சரி, அப்போ காவல்துறை எதனா ஒரு இடத்துல காசு வாங்குதுன்னு சொல்லிட்டு சொல்றீங்களா? காசு வாங்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ ஒரு சில பேர்கிட்ட லைசன்ஸ் இருக்காது, அவங்கள பிடிக்கிறாங்க. இப்போ சரி, ஓகே, சரி போ, ஃபைன் போ, ஒரு 200 கொடுத்துட்டு போ, லைசன்ஸ் எடுத்து வண்டி ஓட்டு. ஒரு வார்னிங் மாதிரி அவங்களுக்கு தேவை, அவ்வளோதான். அந்த டைமுக்கு ஒரு வார்னிங் மாதிரி முடிச்சு அனுப்புறாங்க. புரியுதா? உன்னை நான் பிடிச்சி கேஸ் போட்டால் என்ன, ஒரு சின்ன விஷயத்தினால ஒரு பெரிய பெருசாகுது. இப்போ அதுதான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டல. இப்போ நீ தப்பு பண்றேன்னா நீ தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். நான் தப்பு பண்றேன்னா தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் கண்டிப்பா. அதனால இப்போ ஒருத்தன் குடிச்சிட்டு வரான்னு நீ கரெக்டாக அக்ரூட்டாக அவனை பிடிக்கிற. நான் 10 வண்டி வரும், அதில் ஒருத்தனை மட்டும் தனியாக பிடிக்கிற. அந்த மாதிரி கரெக்டாக நோட் பண்ணு. வண்டி சரியில்லையா, ஃப்ரெண்டை பார்க்கும்போது தெரியும். இப்போ உன் மூஞ்ச பார்க்கும்போது குடிச்சிருக்கிறேன், அந்த மாதிரி வண்டி மூஞ்ச பார்க்கும்போது தெரியும் இந்த வண்டி எல்லாம் கரெக்டாக இருக்குது கரெக்டாக இல்லைன்னு. பிடிச்சி உள்ளே போடுங்க. தப்புன்னா தப்பு தான், கரெக்ட்னா கரெக்டு தான். சூப்பர்ண்ணா, ரைட். நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான். கடைசியாக நீங்கள் வந்துட்டு ஆட்டோ ஓட்டுநருக்கும் சரி, கவர்மெண்ட்டுக்கும் சரி, காவல்துறைக்கும் சரி, எதனா உங்கள் தரப்புலேருந்து சொல்ல விரும்புகிறீங்களா? சொல்லலாம். நம்ம ஒரே ஒரு விஷயம் தான்மா, எது பண்ணாலும் சரி கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணால் சரி. நம்மளை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ டிரைவர் மீட்டர் போட்டு ஓட்டுறதுக்கு ரெடி. இது தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் ஒரு முடிவு எடுக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, தப்பு பண்ணுறான்னு தெரியுது ஆட்டோ டிரைவர், தாராளமாக காவல்துறை தண்டிக்கலாம். தப்பு குடிச்சிட்டு வந்தாலும் சரி, யூனிஃபார்ம் போடலாலும் சரி, தாராளமாக தண்டிங்க, தப்பே கிடையாது. அதே டைமில் அப்பாவியை பிடிச்சி கொடுமை பண்ணாதீங்க. ஒருத்தன் யூனிஃபார்ம் போட்டுன்னு இருப்பான், குடிச்சே இருக்க மாட்டான், அவனை பிடிச்சி ஊதி, இல்லை நீ குடிச்சிட்டு தான் இருக்க, நீ குடியில் போதில் தான் இருக்க, நைட்டு ஃபுல்லாக நான் நைட்டு பகலும் டூட்டி பார்ப்பேன், 2 நாள் எனக்கு பிரச்சனை, வண்டி ஓட்டுறதுக்கு ஓட்டுவேன், கண்ணு ரெட்டாக இருக்கும், நீ குடிச்சிட்டு தாங்கிற அப்படின்லாம் கொடுமை பண்ணாதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன் ஐயா. சூப்பர்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. நேர்காணலில் வந்துட்டு அதே மாதிரி உங்கள் தரப்புலேருந்து சூப்பராக பேசுனீங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சிருக்கிறீங்க, அதே மாதிரி ஆட்டோ ஓட்டுநர் ஒரு சில பேர் வந்துட்டு தப்பான விஷயங்கள் பண்ணாலுமே சரி, உங்களை மாதிரி ஆட்டோ ஓட்டுநர் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் என்ன மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணீங்க, அதே மாதிரி நம்ம நேர்காணலில் சொன்னதுக்கு ரொம்ப 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 நன்றினா. அதே மாதிரி நீங்கள் கேட்ட கோரிக்கை வந்துட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. வணக்கம்.